எல்லா வகையான மருத்துவம் பார்த்தும் அனைத்து வகையான பரிசோதனையும் செய்து தீர்க்க முடியாத, கண்டுபிடிக்க முடியாத, தற்சமயத்துக்கு மட்டும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய நோய்களுக்கு மிகப்பெரிய விடுதலைக்கு ஒரு சிகிச்சை அளிச்சிட்டு வரது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கிளைண்ட் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற பகுதியில் எல்லா மாவட்டங்களையும் போய் சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டாங்க. போகாத இடமே இல்லைன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் இதுக்காக வேண்டி செலவு பண்ணிட்டாங்க. 43 வயசு இந்த கிளைண்ட். இவங்க நிறைய டெஸ்ட்டுகளும் எடுத்துட்டாங்க. காசு தான் வீணாச்சு, என்னுடைய மன உளைச்சல் அதிகமாச்சு, நேரம் வீண் வரையுமாச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட நிவாரணம் கிடைக்கல. அப்போதைக்கு நான் எந்த சிகிச்சை எடுத்தாலும் எனக்கு அப்போதைக்கு மட்டும் தான் நிவாரணம் கிடைக்குது ஒழிய பர்மனண்டா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த நிவாரணமே கிடைக்கல. திருப்பி வந்துட்டு இருக்கு. மன உளைச்சல் ஆகுதுன்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் அவங்க எடுத்துட்டு வரும்போது அந்த லம்பார்ல வந்து குறுக்கு தேய்மானமும் பிளஸ் வந்து டிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பல்ஜா இருந்துச்சு. அந்த டிஸ்க் பகுதி குனிஞ்சு நிமிர முடியாம, லேடிஸ்க்கு வந்து அனஸ்தீசியா L4ல போட்டிருப்பாங்க. மயக்க மருந்துடைய பின்விளைவினால் ஏற்படக்கூடிய வலி, தீராத அந்த குறுக்கு வலிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரே சிகிச்சையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொடச்ச மாதிரி ஆயிரும்.